எல்லாருக்கும் ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு புது ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆப்ஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவீங்கள்ல. ஸோ இப்போ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம், சரியா? இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணோன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் போவீங்க. போயிட்டு அந்த ஆப்பை ஃபைண்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். சரி, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஆப்போட அப்டேட் வேணும்னா திருப்பி ப்ளே ஸ்டோர் போயிட்டு நம்ம அப்டேட் கொடுப்போம், அப்படி தானே? அதே இப்போ வந்துட்டு நம்ம லினக்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நோட் சொல்ல விரும்புகிறேன். நம்ம லினக்ஸ் பற்றி பேச போகிறப்ப நான் உபுண்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான் இந்த வீடியோலையும் சரி வரப்போகிற வீடியோலையும் சரி பேச போகிறோம், சரியா? உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு உபுண்டூவில் வந்துட்டு டெர்மினலில் போயிட்டு ப்ளே ஸ்டோர் அப்படின்னா நம்மளுக்கு இல்லை, அப்படின்னு ஒன்று இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு வெர்ஷன் இருக்குது. அதுதான் வந்துட்டு நம்ம பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்போ சேம் வந்துட்டு ஒரு விஎல்சி பிளேயர் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா sudo apt install அப்படின்னு கொடுப்போம், சரியா? இந்த ஆப்ட்ன்ற கமாண்ட் தான் வந்துட்டு நம்ம உபுண்டூவில் மேக்ஸ் டு மேக்ஸ் யூஸ் பண்ணுவோம், சரியா? இப்போ அந்த சூடோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நான் போன வீடியோலேயே சொன்னேன் இல்லையா? அந்த ரூட் பெர்மிஷனுக்காக நம்ம சூடோ யூஸ் பண்ணுறோம். ஸோ சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் விஎல்சி கொடுத்தோம் அப்படின்னா உபுண்டு ஆப் ஸ்டோரில் போயிட்டு அந்த விஎல்சின்ற பேக்கேஜ் அதை ஃபைண்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிடும். ஒரு ப்ராப்பரான செட்டப்க்கு வந்துட்டு கொண்டு வந்துடும். இப்போ உபுண்டுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கேஜ் அப்படின்றது ஒரு சிங்கிள் ஆப் இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் ஃபைல், சரியா? பேக்கேஜ் மேனேஜர் அப்படிங்கிறது என்னென்னா ப்ளே ஸ்டோர் மாதிரி, அது ஒரு டூல். இப்போ ஆப்பெல்லாம் ஃபைண்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சரியா? இப்போ அதில் காமனான கமாண்ட்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? இப்போ வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஆப்ட் சர்ச், அப்புறம் என்ன ஆப் உங்களுக்கு வேணுமோ அந்த நேம் கொடுக்கணும், ஆப் நேம், சரியா? இப்போ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா சூடோ ஆப்ட் இன்ஸ்டால். சூடோக்கும் ஆப்ட்டுக்கும் நடுவில் கேப்பு, ஆப்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டு என்ன நீங்கள் கமாண்ட் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கும் ஸ்பேஸ் இருக்கணும், சரியா? இப்போ ஒரு ஆப்பை ரிமூவ் பண்ணணுன்னா சூடோ ஆப்ட் ரிமூவ், அப்புறம் அந்த ஆப் நேம், ஓகேவா? இப்போ நம்ம அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணுன்னா சூடோ ஆப்ட் அப்டேட், சூடோ ஆப்ட் அப்கிரேட், சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, பாய்.